ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல வீக்கேரோட ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். நான் யூஸ் பண்ணதால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீக்கேர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீக்கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுக்கு அவங்க என்ன கிளைம் பண்ணிருக்காங்க, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதால ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல வரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளோட தலைமுடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அடர்த்தி கம்மியா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு நம்மளோட ஹேர் growth வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 100 ml வந்து பாத்தீங்கன்னா 250 rupees. இது எல்லா ஷாப்லயுமே வந்து அவைலபிள் இருக்கு. அதே போல ஆன்லைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து நேச்சுரல் தான், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ மினரல்ஸ் ஆயில்ஸ், சிந்தட்டிக் கலருக்காக எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸுமே நாங்க வந்து சேர்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலுக்கு அவங்க கிளைம் பண்ணியிருக்குது. இந்த ஹேர் ஆயில் எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்றத வந்து பாத்துடலாம் வாங்க. இந்த ஹேர் ஆயிலோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலருமே கிடையாது. நார்மல் கோகோனட் ஆயில் வந்து என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல தான், பியூர் அந்த கோகோனட் ஆயில் என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிலுமே இருக்கும். பட் ஸ்மெல் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியா வந்துச்சு. அதே போல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த கோம் டைப்ல ஒண்ணு வரும்ல, அதுக்குள்ள குட்டி குட்டியா கிரீன் கலர்ல ஒரு பால்ஸ் இருந்துச்சு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல்ஸ் தான். நம்ம வந்து அதை யூஸ் பண்றதால அதுல கொஞ்சம் ஆயில் எல்லாம் நின்றுட்டு நம்மளோட ஸ்கேல்ப்ல யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ராண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஹேர் ஆயில் நான் ஒரு 2 months வந்து யூஸ் பண்ணிட்டே எனக்கு ஹேர் ஃபால் வந்து சுத்தமா கண்ட்ரோல்லே வரல. ஸ்டார்டிங் எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சோ அதே வந்து எண்டு வரை இருந்துச்சு. பட் எனக்கு ட்ராண்ட்ரஃப் இல்ல, அதனால அந்த ப்ராப்ளம் சரி பண்ணிச்சாருன்னு சொல்ல முடியாது. ட்ராண்ட்ரஃப் இது ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து சுத்தமா கண்ட்ரோல் பண்ணல. ஆனா இந்த ஹேர் ஆயில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் ஆக்கி கொடுக்குதுன்னே சொல்லலாம். இதனோட 15 அரோமா ஆயில்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து கொடுத்துறேன். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி ஆயிலும் இருக்கு, கேஸ்டர் ஆயிலும் இருக்கு. கேஸ்டர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ரோஸ்மேரி ஆயிலுமே அதே தான், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய கேஸ்டர் ஆயில், அந்த ரோஸ்மேரி ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட முடி நல்லா ஸ்ட்ராங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு. பட் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல்ல வந்து வரல. இந்த ஹேர் ஆயில் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போத் மென் ஆர் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு சிலர் கேட்பீங்க 5 வயசு குழந்தைகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஒரு 10 வயசுல இருந்து நீங்க யூஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்மெல். அதனால வந்து பாத்தீங்கன்னா தலைவலி அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே வருமானு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியா இருந்தது. ஓகே, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதால எனக்கு என்ன ரிசல்ட் இருந்தது அப்படின்னு பாத்துடலாமா. ட்ராண்ட்ரஃப் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து எனக்கு இல்ல, அதனால அந்த ப்ராப்ளம் நான் சொல்லல. ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணல. பட் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துச்சு. ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காவும் இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சரிப்படுது. ஹேர் growth நமக்கு வந்து தெரியணும்னா மினிமம் 2 months ஆகணும் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு. ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவும் போல இருந்துட்டே தான் இருந்தது. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண போறீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோ புரிஞ்சுன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.